சாதிக் ஐஏஎஸ் அகாடமியோட இந்த தமிழ் விருப்ப பாட தொகுப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழுடைய முதல் தாள்ல 2ஆம் பகுதியான திறனாய்வு, அந்த ஒப்பிலக்கியம் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கிய உத்திகள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த இலக்கிய உத்திகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வியக்கத்தக்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். அது எப்படி சார் அப்படின்னா, நீங்க செகண்ட் பேப்பர், அதாவது 2ஆம் தாள் நீங்க படிக்கும் பொழுது, ஒரு இலக்கியமா இருக்கட்டும், ஒரு கவிதையா இருக்கட்டும், ஒரு உரைநடையா இருக்கட்டும், ஏன் ஒரு நாட்டுப்புற பாடலா கூட இருக்கட்டும். இந்த பாடல்கள் எல்லாத்தையும் நீங்க படிக்கும் பொழுது, அந்த படிக்கும் பொழுது அதுக்குள்ள பயன்படுத்தப்பட்ட உத்திகள் என்ன அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முதல் பேப்பர்ல இருக்கக்கூடிய இலக்கிய உத்திகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த இலக்கிய உத்திகள்ல நீங்க உங்களுடைய பாடத்திட்டம் எடுத்துட்டீங்கன்னா, இறைச்சி, உள்ளுரை, தொன்மம், படிமம், ஒட்டுருவகம், இருண்மை, குறியீடு அப்படின்னு பல வகையான இலக்கிய உத்திகள் இருக்கு. இது போக நிறைய இருக்கு. முரண்டு இருக்கு, எய்பு இருக்கு, உவமை அப்படின்னு ஒன்று இருக்கு. இது மாதிரி நிறைய வகைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய உத்திகள் இருக்கு. நம்ம பாடப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின், அதாவது கட்டாய வினா அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கிய உத்திகள் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போன்னு இல்லை, நீங்கள் கடந்த பல வருட வினாக்கள் தொகுப்பு எடுத்து நீங்கள் பார்த்தாலும் இந்த உள்ளுரை, இறைச்சி, ஒட்டுருவகம், குறியீடு இதெல்லாம் நிறைய இருக்கும். அந்த வகையில் இந்த இலக்கிய உத்திகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இறைச்சி மற்றும் உள்ளுரை அப்படின்றது. ஏன் இதை நம்ம பார்க்குறோம் பர்டிகுலரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செகண்ட் பேப்பருடைய இந்த குறுந்தொகை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அடிக்கடி உங்களோட பாடப்பகுதியில் தொடக்கூடிய ஒன்றா இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறைச்சி அண்ட் உள்ளுரை. அதே மாதிரி இந்த இறைச்சி மற்றும் உள்ளுரை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உள்ளுரை ஓமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் தாளில் அடிக்கடி கட்டாய வினா கேட்கக்கூடிய ஒரு தகுதி பெற்ற வினாவாகவும் இருக்கு. அதே சமயத்தில் 15 மார்க் வினா 15 மார்க் வினா கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் அதில் இருக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு 10 மார்க் கேள்விகளையும் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் அதில் இருக்கு. சரிங்களா? நிறைய கட்டாய வினா, அதாவது 3 தொகுப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 3 தொகுப்பு வினாக்களையும் தகுதி பெற்ற ஒரு வினாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளுரை மற்றும் இறைச்சி அப்படின்றது இடம்பெற்றிருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சில நேரங்களில் ரெண்டையும் கொடுத்து கேட்பாங்க, சில நேரங்களில் ஒன்றை மட்டும் கேட்பாங்க. அது ஒன்றை மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அது சிறிய வினாவான கம்பல்சரி கட்டாய வினாவில் கேட்பாங்க. ரெண்டுல கேட்குறாங்க, ரெண்டையும் சேர்த்து கேட்குறாங்க அப்படின்னா அது பெரிய வினாவான 15 மார்க் வினாக்களில் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கேள்வியிலேருந்து பெரிய கேள்வி வரைக்கும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக நம்ம கடந்த காலத்தில் பார்த்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த இலக்கிய உத்தியில் இந்த உள்ளுரை, ஓமம் மற்றும் இறைச்சி அப்படின்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த உள்ளுரை ஓமம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த உள்ளுரை ஓமம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அணி வகைகளில் ஒட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அணின்னா என்ன? இப்போ உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு செயின் போடுவீங்க, இல்லை ஒரு பொட்டு வைப்பீங்க, இல்லை ஒரு பூ வைப்பீங்க, இல்லை ஒரு கையில் வளையல் போடுவீங்க. ஸோ அப்போது நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்காக நம்ம ஒரு அலங்காரம் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஒரு செய்யுள் இல்லை ஒரு இலக்கியம் அழகுபடுத்துறதுக்காக அதில் பயன்படுத்தக்கூடியதான் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணி அப்படின்றதுல அந்த ஒட்டணி அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு பொருளை நீங்க விளக்குறதுக்காக டைரக்டா சொல்லாம மறைமுகமா நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு உவமை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஒட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ தாமரை போன்ற முகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தாமரை போன்ற முகம் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாமரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு உவமை. எதுக்கான உவமை? அந்த முகத்துக்கான உவமை. ஒரு முகம்ன்றது தாமரை போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அந்த போல, போன்ற உவம உருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த முகம் அப்படின்றத ஓமைப்படுத்தி காட்டுறதுக்காக தாமரையை மென்ஷன் பண்றேன். இது எப்படி இருக்கு? வெளிப்படையா இருக்கா? இதுவே ஒரு ஒரு பொருளை குறிக்கிறதுக்காக
மற்றொரு பொருள் மீது ஏற்றி கூறுவதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வெளிப்படையா இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதான் உள்ளுரை அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள இருந்து வெளிப்படுறது. ஸோ உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப தாமரை போன்ற முகம் அப்படின்றதுல முகத்துக்கான ஊமை என்ன அப்படின்னா தாமரை. இது எப்படி இருக்கு? வெளிப்படையா இருக்கு. இப்போ ஒரு கவிஞர் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஒரு பாடல் எழுதிடுவாரு. அந்த பாடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கருப்பொருட்கள், அதாவது சில குறிப்புகள், யானைகளோ இல்லை விலங்குகளோ இல்லை பறவைகளோ இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் மூலமா தலைவனுக்கு நான் குறியீடா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியதான் உள்ளுரை. இப்போ உங்களுக்கு பாடல் படிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த உள்ளுரை அப்படின்றது பொதுவா ஒரு பொருளை விளக்கறதுக்கு மற்றொரு பொருளை குறிப்பிட்டு சொல்றதுக்கு பேர் தான் உள்ளுரை. சரியா? இந்த உள்ளுரை அகப்பாடல்கள்ல வந்துச்சு அப்படின்னா பொதுவா அகம் புறம் அப்படின்னு 2 வகையான பகுதிகள் வந்து இந்த சங்க இலக்கியத்துல உண்டு. அந்த வகையில அகப்பகுதியில வரத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுரை ஓமம். உங்கள் உள்ளத்தின் உள்ளிருந்து உரைப்பதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உள்ளுரை. கவிஞர் எழுதி வச்சிருவாரு, அவர் இதைதான் சொல்ல வராரு அப்படின்னு உங்களுடைய உள்ளத்துல தெளிவாயிருச்சு, விளக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதான் உள்ளுரை. சரியா? சோ அந்த வகையில அகப்பாடல்கள் உடம்புக்கு உள்ள இருந்து அகப்பாடல்களை பயன்படுத்தக்கூடியதான் அந்த உள்ளுரை அப்படின்றது. இதுவே இதே கான்செப்ட் புறப்பகுதியில் வருது, புறப்பாடல்கள் வருதுன்னா அதுக்கு பேரு பிரிது மொழிதல் அணி. அதுக்கு பேரு பிரிது மொழிதல் அணி. ஒரு பொருளுக்கு பொருளா மற்றொரு பொருளை குறிப்பாக பயன்படுத்தி உணர்த்துவதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள்ளுரை உவமம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது அகப்பாடல்ல வந்தா உள்ளுரை உவமம், புறப்பாடல்ல வந்தா இதுக்கு பேரு பிரிது மொழிதல் அணி. ஸோ அப்போ ஒட்டணி அப்படின்றது 2ஆ பிரிக்கிறாங்க. பிரிச்சிங்க அப்படின்னா உள்ளுரை ஒரு பக்கம், பிரிது மொழிதல் அணி ஒரு பக்கம். ஸோ அப்போ நமக்கு என்ன பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ளுரை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி, இந்த உள்ளுரை அப்படின்றது ஒரு சின்ன கான்செப்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது என்ன சார் பேசிக்ஸ் அப்படின்னா, இப்போ பொதுவா சங்க இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 திணைகள் உங்க எல்லாருக்குமே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்றதுல முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு பிரிப்பாங்க. அதான சார் முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னா இந்த முதல் பொருள் அப்படின்றது நிலம் மற்றும் பொழுது குறிக்கும். இப்போ இந்த குறிஞ்சி அப்படின்றதுலையும் முல்லை, மருதம் அப்படின்ற இந்த 5 திணைகள்லையும் கொடுக்கப்பட்ட காலம் என்னென்ன காலங்கள், என்னென்ன பொழுதுகள், பெரும்பொழுது என்ன, சிறும்பொழுது என்ன, என்னென்ன காலம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே மாதிரி கருப்பொருள் அப்படின்னா இப்போ குறிஞ்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட், மலையும் மலை சார்ந்த இடங்கள்லையும் யாரு வாழ்வாங்க அப்படின்ற வாழக்கூடிய மக்கள் இனத்தவர், அங்க எல்லாரும் வணங்கக்கூடிய தெய்வம் யாரு, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன, பறவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தொழில்கள் என்ன, இப்படிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கறதுக்கு பேரு கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே உரிப்பொருள் அப்படின்னா என்னன்னா, உரி அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இந்த 5மே எதை பத்தி பேசுது அப்படின்னா அகத்திணையில வரக்கூடிய ஒரு கான்செப்ட். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்றது 5மே அகத்திணையில பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான குறிப்பு. இந்த அகத்திணை அப்படின்றது எதை பத்தி பேச போகுது? காதல் பத்தி பேச போகுது. ஸோ அந்த காதல் என்ன இருக்கும்? உங்களுக்கு கோபம் இருக்கும், பிரிவு இருக்கும், வருத்தம் இருக்கும், இரக்கம் இருக்கும், இப்படின்னு நிறைய கான்செப்ட் இருக்கும். இந்த பிரிவு, வருத்தம், இரக்கம் இதெல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா அங்கே வாழக்கூடிய மக்களுடைய உணர்வுகள் தான் அந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் முதற்பொருள், கருப்பொருள் அண்ட் உரிப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கருப்பொருள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கருப்பொருள்ல இந்த தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இப்போ முருகன் அப்படின்றவர் மலையும் மலை சார்ந்த இடங்கள்ல வாழ்றாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இந்த முருகன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுரை ஓமத்துக்குள்ள பயன்படுத்த மாட்டார். அதான சார் குழப்பறீங்க அப்படின்னா, இப்போ முதல் பாயிண்ட் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த உள்ளுரை ஓமமானது அகப்பாடல்களே வரக்கூடிய ஒன்று அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, இந்த கருப்பொருட்கள் நிறைய இருக்கு பார்த்தீங்களா. இப்போ தாமரை போன்ற முகம் அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம். சரிங்களா? இப்போ தாமரைன்றது ஒரு நிலம், உதாரணத்துக்கு முல்லை நிலத்தோடைய ஒரு மலர்னு வச்சுக்கோங்க, இல்லை மருதம் நிலத்தோடைய ஒரு மலர்னு வச்சுக்கோங்க. தாமரைன்றது மருத நிலத்தோடைய ஒரு மலர். சரிங்களா? இப்போ மருத நிலத்துடைய ஒரு கருப்பொருள் என்னதுங்க, தாமரைன்றது மருத நிலத்துடைய ஒரு கருப்பொருள். ஸோ அப்போ இந்த உள்ளுரைக்கு அதிகபட்சமா கவிஞர்கள் எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா அந்த கருப்பொருட்களை தான் பயன்படுத்துவாங்க.
சரிங்களா? கருப்பொருட்களை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க, குறிப்பா சொல்ல வர விஷயத்த சொல்ல வருவாங்க. குறிப்பா ஒரு ஒரு அவங்க வந்து எந்த விஷயத்த சொல்ல நினைக்கிறாங்களோ அதை வந்து ஒரு கருப்பொருள் மூலமா சொல்லுவாங்க. டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றதுக்கு பேர் தான் உள்ளுரை ஓமம். ஸோ அந்த வகையில இந்த கருப்பொருள் இருக்கு பாத்தீங்களா, இந்த கருப்பொருள் நீங்களே போய் அந்த கருப்பொருள் லிஸ்ட் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அதுல தெய்வம் அப்படின்னு இருக்கும். இந்த தெய்வம் அப்படின்றத தவிர்த்து மற்ற எல்லா கருப்பொருட்களும் எங்க வரும் அப்படின்னா அந்த உள்ளுரை ஓமத்துக்கு வரும். சரிங்களா? அப்ப ரெண்டு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஒண்ணு அகப்பாடல்ல வரும், இன்னொன்னு கருப்பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த கவிஞர்கள் உள்ளுரை ஓமத்தை எழுதுவாங்க. இந்த கருப்பொருட்கள்ல தெய்வம் வராது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 3 பாயிண்ட் நம்ம சொல்றோம். அது ஏன் சார் தெய்வம் வராது அப்படின்னா, இப்ப பொதுவா இந்த உள்ளுரை ஓமம் எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு திருமண விஷயத்திற்காகவும், இல்ல ஒரு தலைவன் தலைவியை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறான், ஒரு பரத்தையரோட தொடர்பு கொள்றான் அப்படின்ற பட்சத்துக்காகவும், ஒரு தலைவனை அன்பால சொல்றதுக்காகவும், அவனோட கொடுமைகளை சொல்றதுக்காகவும் பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த உள்ளுரை ஓமம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க தெய்வமா வந்து ஒரு உதாரணமா கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த 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 ஒரு சமூகத்துக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்திடும். இப்ப முருகன் அப்படின்றவர் வந்து இப்படி தொடர்பு கொண்டுட்டாரு, முருகன் அப்படின்றவர் வந்து இப்படி என்னைய லவ் பண்ணாரு இப்படின்னு வரும்போது அது ஒரு பொருந்தா காமமும் ஒரு ஒருதலை காமமா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய கவிஞர்கள் இந்த உள்ளுரை ஓமக்கத்துல தெய்வத்தை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கவிஞர் ஒரு பொருளை சொல்றதுக்கு பதிலாக இன்னொரு பொருளை சொல்லி விளக்கப்படுறதுக்கு பேர் தான் உள்ளுரை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரியா? இதுதான் அந்த உள்ளுரை உடைய விளக்கம். அது என்ன சார் இறைச்சி அப்படின்னா, இறைச்சியும் அதே தான். நீங்க வந்து என்ன சார் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இறைச்சி அப்படின்றதும் இதே அகப்பாடல்ல வரக்கூடியதுதான். ஆனா என்ன ரெண்டுத்துக்கும் வேற்றுமை அப்படின்னா, இந்த உள்ளுரை அப்படின்றது 5 திணைகள்ல அதிகமா எங்க வரும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குறிஞ்சி, மருதம், நெய்தல் அப்படின்ற அந்த 3 பகுதியில அதிகமா வரும். ஆனா 5 திணைக்குரியதான் இந்த உள்ளுரை. இந்த இறைச்சி அப்படின்றது என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா, இறை கூட்டல் சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான சார் இறை கூட்டல் சி அப்படின்னா, அந்த இறை அப்படின்றது என்னன்னா விலங்கு அப்படின்னு அர்த்தம். இறை என்னதுங்க, விலங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அகப்பாடல்ல முல்லை, பாலை இந்த 2 இடத்துல அதிகமா வரக்கூடியது இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பகுதியில் எல்லாத்துலயும் வர்றதுக்கு பேரு உள்ளுரை அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளிருந்து உரைத்தல். சரிங்களா? வச்சுக்கோங்க. இது இறைச்சி. இதுவும் கருப்பொருட்கள் கொண்டு வரும், இதுவும் கருப்பொருட்களில் தெய்வம் நீங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் இல்லாம மற்ற கருப்பொருட்களை பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் உள்ளுரை மற்றும் இறைச்சி அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒற்றுமை தான். என்ன சார் வேற்றுமை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 3 நிலங்கள்ல இங்க 2 நிலங்கள்ல ஒரு வேற்றுமை சொல்லலாம். ரெண்டாவது என்ன சார் வேற்றுமை அப்படின்னா, தலைவனுடைய காதல், அன்பு மற்றும் அவனுடைய கொடுமைகள் ரெண்டத்தையும் கூறுறது என்னது பாத்தீங்க அப்படின்னா இந்த உள்ளுரை. தலைவனுடைய கொடுமைகளை அதிகமாக எடுத்து கூறக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த இறைச்சி. தலைவனுடைய அன்பையும் சொல்லும், பட் ஆனால் அதிகமா எதை சொல்லும் அப்படின்னா கொடுமைகளை மட்டும் சொல்லும். தலைவன் என்னை இப்படி ஏமாத்திட்டான், தலைவன் இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இறைச்சி. அது மாதிரி ஒரு 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 திருமணத்தை நோக்கி பயன்படுத்தக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ளுரை. சீக்கிரமா நமக்கு திருமணம் அடையணும்னு தலைவி தோழிக்கிட்ட சொல்றதோ, தலைவன் தோழிக்கிட்ட சொல்றதோ, இல்ல தோழி தலைவனுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கறதோ, இல்ல தோழி தலைவிக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கறதோ, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுரைக்குள்ள வரும். ஆனா இது வந்து தலைவன் வந்து என்னை ஏமாத்திட்டான், தலைவன் என்னை விட்டு அங்க போயிட்டான், என்னை விட்டு இங்க போயிட்டான், அந்த பொண்ணோட தொடர்புல வச்சிருக்கான், என்னை ஏமாத்திட்டான், இப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஒரு டிஃபரன்ஸ் சொல்லிட்டோம். ரெண்டாவது டிஃபரன்ஸ், மொத்தம் 2 டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கோம். ஒன்று இந்த 3 நிலங்கள் அதிகமாக வரும், இன்னொன்று இந்த 2 நிலங்கள் அதிகமாக வரும். ரெண்டாவது கொடுமைகள் மற்றும் அன்புகை குறிக்கும், இது கொடுமைகளை அதிகமாக குறிக்கும். அதானே சார் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 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 உள்ளுரை ஓமத்திலையும் இந்த இறைச்சிலையும் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விலங்குன்னு நான் சொன்னேன், இறைன்னு சொன்னேன், விலங்குன்னு சொன்னேன். அப்போ கற்பொருட்கள்ல அதிகமா விலங்குகளையும் பறவைகளையும் வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி வந்து இறைச்சின்னு சொல்லுவாங்க. அதான் இறை அப்படின்னா விலங்குன்னு அர்த்தம், விலங்கு பறவை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ விலங்கு பறவைகளை கொண்டு ஒரு கொடுமையான விஷயங்கள் தலைவன் பண்ணிட்டான் அப்படின்றத மறைமுகமா சொல்றதுக்கு பேர் தான் இறைச்சி. திரும்ப சொல்லட்டுமா? விலங்கு பறவை போன்ற கருப்பொருட்களை பயன்படுத்தி தலைவனின் கொடுமைகளை மறைமுகமாக கூறுவதற்கு பெயர் இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவன் சொல்ல விரும்புகிற விஷயத்தை மற்றொரு பொருள் மூலமாக விளக்குவது, மற்றொரு பொருள் மூலமாக வெளிப்படையால் விளக்கினால் ஒட்டணி, அதுவே
வெளிப்படை இல்லாமல் விளக்கினால் அது வந்து உள்ளுரை அப்படின்னு அர்த்தம். தலைவன் என்ன சொல்ல வரான்றது உங்களுக்கு புரியாது. ஆனா நீங்க தலைவன் வந்து அதை எழுதிடுவார். எது மூலமா எழுதுவார்? ஒரு கருப்பொருளை வச்சு எழுதிடுவார். ஆனா அந்த கருப்பொருளை தூக்கிட்டு நீங்க என்ன எழுதிக்கணும்? நீங்க தலைவன் தலைவின்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஒரு உதாரணம் சின்னதா ஒரு கதை சொல்றேன். அந்த உதாரணம் மூலமா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு அழகான, சரிங்களா, ஒரு அழகான வந்து ஒரு வனப்பகுதியில அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குறுந்தொகையினாலே பயங்கர இயற்கை சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துறது தான். சரிங்களா? இயற்கை கலன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து இந்த குறுந்தொகை. சரிங்களா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவங்க எழுதலை, இயற்கையை வச்சு தான் அவங்க எழுதிட்டாங்க. ஸோ அப்போ இந்த குறுந்தொகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு வனப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாமரை பூ இருக்குங்க. சரிங்களா? மொத்தம் 2 தாமரை இருக்கு. ஒரு தாமரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே, நல்லா பாருங்க, யாருமே எந்த விதமான வண்டும் சாப்பிடாத அழகான தேன் பருகி தேன் அழகா இருக்கக்கூடிய ஒரு தாமரை இருக்கு. சரிங்களா? எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போற உறிஞ்சிட்டு போற ஒரு தாமரை பூ இருக்கு. இந்த 2 தாமரை பூவும் அழகான தண்ணியில வளர்ந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு வண்டு வருது. ஒரு வண்டு என்ன பண்ணுது அப்படின்னா அழகாக இருக்கக்கூடிய தாமரையில அதிக தேன் இருக்கக்கூடிய தாமரை இருக்கக்கூடிய தேனை போய் பருகிறத விட்டுட்டு எல்லாரும் உறிஞ்சிட்டு விட்டுட்டு போன ஒரு தாமரையை போய் தேடி பிடிச்சி உட்காருது. பார்த்தீங்களா? இதுதான் அந்த கதை. சரிங்களா? இப்போ இதை எப்படி ஒப்பிடணும் நீங்க அப்படின்னா, எல்லாரும் பயன்படுத்திய உறிஞ்செடுத்த தேன் தான் பரத்தை இனம், அதாவது ஒரு பெண். சரிங்களா? ஒரு பாலியல் தொழில் பண்ணக்கூடிய பெண் கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே பயன்படுத்தாத தலைவனுக்காக மட்டும் காத்து கொண்டிருக்கிற ஒரு தேன் கொண்ட ஒரு தாமரை இருக்கு. இந்த தாமரையை நீங்க எப்படி சொல்லுவீங்க? இது தலைவி, இது பரத்தை இனம். அந்த வண்டு யாரு? தலைவன். ஸோ தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை விட்டுட்டு, நம்ம காதலிக்கிற பெண்ணை விட்டுட்டு வேறொரு பொண்ணு கூட போய் தொடர்புல வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? அந்த நல்ல தாமரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. சரிங்களா? அப்ப இங்க தலைவர், இங்க வந்து கவிஞர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெறும் தாமரை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காரு அந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. தலைவனோ தலைவையோ அந்த கெட்ட தாமரையோ நல்ல தாமரையோ அவரு எந்த இடத்தையும் குறிப்பிடலை. ஸோ அப்போ இதுல உள்ளுரை எப்படி இருக்கு அப்படின்னா தாமரை மூலமா நீங்களா இது தலைவன், இது தலைவி, இது நல்ல தாமரை, இது கெட்ட தாமரை, இது வண்டு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் உள்ளுரை ஓமம். சரிங்களா? இதுதான் உள்ளுரை ஓமம். இதுதான் அதற்கான விளக்கம். சரிங்களா? சரி, இப்போ இந்த இறைச்சி அண்ட் உள்ளுரை ரெண்டையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ரெண்டுல இப்ப நம்மளுடைய பாடப்பகுதியில் ஒரு பாடல் படிச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பாடப்பகுதியில மனப்பாட பகுதி பாட்டுல இந்த 25வது பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மனப்பாட பகுதி பாட்டுல இருக்கு. சரிங்களா? குறுந்தொகையில மொத்தம் 1ல இருந்து 25 பாடல் மனப்பாட பகுதி பாட்டு. இப்ப நிறைய பாட்டு இருக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கலனி மாத்துன்னு சொல்லிட்டு குறுந்தொகையோட 8வது பாடல் படிச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்குள்ள உள்ளுரை இருக்கு, இறைச்சியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ளுரை இறைச்சி நிறைய இடங்கள்ல கலந்து வரும். சரிங்களா? எங்க கலந்து வரும், எங்க பிரிஞ்சு வரும்ன்றதையும் நம்ம படிக்கலாம். மனப்பாட பகுதி பாடல் படிக்கும்போது நம்ம படிக்கலாம். இந்த மனப்பாட பகுதி பாடல்ல நம்ம இங்க பார்க்கக்கூடிய ஒரு பாடல் 25வது பாடல், கடைசி பாடல். இது ஒரு முக்கியமான பாடல். இதுல வந்து பாத்தீங்கன்னா இறைச்சியும் இருக்கும், உள்ளுரையும் இருக்கும். சரிங்களா? இப்போ இது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. அதாவது தலைவன் நெடுங்காலம் மனம் செய்து கொள்ளாமல் இருத்தல் பற்றி வருந்திய தலைவி தலைவன் அருள் பூண்டு என்னை வரைந்து கொண்டால் அன்றி எனக்கு உதவி செய்யத்தக்க சான்று பகர்வார் வேறு ஒருவரும் இல்லை என்று கூறியது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஒரு குறிஞ்சி நிலத்தை பத்தின ஒரு பாடல், ஒரு தலைவி கூற்று. கபிலர் இதை வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? யார் எழுதியிருக்காங்க, என்ன கூற்று, என்ன திணைன்றத நல்லா எப்பவுமே படிச்சுக்கணும். ஸோ இந்த பாடல் பாருங்க, தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா தலைவிய ரொம்ப நாளா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்ற மாதிரி, ரொம்ப நாளா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு. என்னை எப்ப கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்றத ஒரு கேள்விக்குறி வச்சிருக்காங்க. சரிங்களா? அதை வச்சு ஒரு பாடல் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. யாரும் இல்லைதானே கல்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ. பாருங்க, யாரும் இல்லைதானே கல்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம 2 பேரும் பாருங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா கூடி இருக்கும்போது அங்க யாருமே இல்லை. சரிங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கூடி இருக்கும்போது அங்க யாருமே இல்லை. அப்ப நீ எனக்கு ஒண்ணு சொன்ன, என்ன சொன்ன? நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது பொய்யா அப்படின்னு கேட்கிறேன். அது என்ன சார் கல்வன் அப்படின்னா, ஏன் கல்வன் அப்படின்றது இங்க தலைவனை குறிக்குது. ஏன் அப்படின்னா கல்வன் என்னங்க, திருடுன. இப்ப 2 பேரும் ஒன்னா இருந்து
அவங்க கற்பை வந்து பறி கொடுத்த ஒரு நிலை. நம்ம அவனோட கற்பை யார் திருடிட்டா? தலைவன் திருடிட்டான். அவருடைய உள்ளத்தை யார் திருடிட்டா? தலைவன் திருடிட்டான். அப்படி தலைவன் திருடின தலைவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். ஸோ அப்போ நம்மளை ஏமாத்துறவன் எப்படி சொல்லுவோம்? கல்வன் சொல்லுவோமா? அப்போ தலைவனை தலைவி இங்க எப்படி சொல்றா? கல்வன் அப்படின்னு சொல்றான். பாருங்க, யாரும் இல்லைதானே கல்வன் தானது பொய்ப்பன் யானவன் செய்கோ. நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது பொய். ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை. இது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்றான். திணைத்தாள் அண்ண சிறு பசுங்கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டுதானே மணந்த நான்றே அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சார் அப்படின்னா, அது பக்கத்துல திணைத்தாள் அண்ண சிறு பசுங்கால அப்படின்னா ஒரு சின்ன பசுமையான ஒரு தண்ணி நீரோடை போயிட்டு இருக்கு. அந்த நீரோடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொக்கு பாத்தீங்கன்னா ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும். அதான சார் ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் அப்படின்னா அந்த ஒழுகு நீர் அப்படி, அதாவது அந்த ஓடுற நீர்ல ஆறல் அப்படின்றது ஒரு வகையான மீனுங்க. ஆறல்ன்றது ஒரு வகையான மீன். பார்க்கும் குறுகும் உண்டுதான் மணந்த நான்றே அப்படின்னா என்னன்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன டைமிங்ல அங்க யார் இருந்திருக்கா அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஓடையில ஒரே ஒரு நாரை, அதாவது கொக்கு என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு? ஆறல் அந்த ஓடுற நீர்ல மீனை கொத்துக்கிறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெடியா நின்று இருக்கு. அதாவது கதை என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நீ என்னை கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்ன. கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னதை அந்த இடத்துல நின்று நம்ம பார்க்கறதுக்கு யார் தெரியுமா சான்று? அந்த கொக்கு. அந்த நாரை நம்மளை பார்த்துட்டு தான் இருந்து. நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம், நீ என்கிட்ட என்னெல்லாம் சொன்ன அப்படின்றத அந்த கொக்கு அங்க நின்று நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படின்றது. அந்த கொக்கு தான் நீ எனக்கு வாக்கு கொடுத்ததுக்கு சான்று அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, தலைவனும் தலைவியும் ஒன்னா இருந்ததுக்கு சான்று யாரு அப்படின்னா அந்த கொக்கு. அந்த கொக்கு அங்க நின்று என்ன பண்ணுதான்? ஓடுற நீர்ல அந்த மீனை, அதாவது ஆறல் மீனை சாப்பிட்றதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அங்க பேசிட்டு இருக்கிறத அந்த கொக்கு கேட்டிருக்கோம். கொக்கு தான் அதுக்கு சான்று அப்படின்னு யார் சொல்றா? இந்த தலைவி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப எடுத்துக்கலாம் வருங்க. இப்ப கீழே பாருங்க. தோழி தலைவன் என்னை களவில் மணந்த காலத்தில் சான்றவர் வேறு ஒருவரும் இல்லர். அதாவது என்ன சொல்ற? களவில் மணந்த காலத்து, களவில்னா என்னது? கள ஒழுக்கம் அப்படிங்களா? அந்த களவில 2 பேரும் வந்து அந்த இடத்துல வந்து ஒண்ணு கூடி இருக்கிற போது அந்த இடத்துல யார் இல்லையா? யாருமே இல்லை. சான்றவர் வேறு ஒருவரும் இல்லர். அங்க யாருமே இல்லை. தலைவனாகிய கல்வன் ஒருவன் தான் இருந்தான். அங்க யார் இருந்தா? அங்க ஒரே ஒரு ஆள் தான் இருந்தான். அது யாரு? தலைவனாகிய கல்வன். அங்கனம் இருந்த தலைவன் அப்பொழுது கூறிய சூளுறவன் என்றும் தப்பினால் நான் யாது செய்யவல்லேன். அதாவது அங்க எனக்கு ஒரு சூளுரை கொடுத்தான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அது பொய்யா இருந்துச்சுன்னா நான் என்னங்க செய்வேன் அப்படின்னு சொல்றேன். ஓடுகின்ற நீரில் ஆறல் மீனின் வரவை உண்ணும் பொருட்டு பார்த்து நிற்கும் திணையின் அடியை போன்ற சிறிய பசிய கால்களை உடைய நாரையும் இருந்தது. அந்த டைம்ல அந்த இடத்துல ஒரு நாரையும் இருந்துச்சு. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஒரு நாரையும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றேன். இதுல என்ன சார் உள்ளுரை அப்படின்னா, இத தலைவனுடைய அன்பாவை சொல்றான். சரிங்களா? அதாவது எப்படி சொல்றது, நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, தலைவன் எப்ப வந்து என்னைய மணந்துக்குவான்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, தலைவன் எப்ப வந்து என்னை மறந்துக்குவான் அப்படின்றதான் கேள்வி. இதை வந்து எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒரு இதுல எந்த இடத்துலையும் பாருங்க கல்வன் ஒரு பொய் சொல்லிட்டான் அப்படின்னு தான் இருக்கு. சரிங்களா? ஆனா பொய் சொல்லிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க? ஒரு ஒரு கொக்கு இருக்கு. அந்த கொக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஓடுற நீர்ல வந்து பாத்தீங்கன்னா நின்று நாங்க பேசினதை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான். இதை வந்து உள்ளுரையா எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தலைவன் கண்டிப்பா உன்னைய வந்து சேருவான், தலைவன் கண்டிப்பா உன்னை வந்து கல்யாணம் முடிப்பான். அதுக்கு காரணமா அங்க யார் இருந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கொக்கு இருந்திருக்கு, அந்த நாரை அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உள்ளுரையில. சரி, இதை உள்ளுரையில நான் என்ன சொன்னேன்? ஒரு பொருளை நேரடியா சொல்லாம மறைமுகமா பயன்படுத்துறதுக்கு பேர் தான் என்ன சொன்னேன்? உள்ளுரை அப்படி சொன்னேன். அது வெளிப்படையா இருக்காதுன்னு நான் சொன்னேன். சரிங்களா? ரைட். இதுல என்ன சார் வெளிப்படையா இல்லை? இதுல மனம் முடிப்பான் அப்படின்றது எப்படி சார் வெளிப்படையா இல்லை அப்படின்னா, கொக்கு எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு? ஒரு வரக்கூடிய ஒரு மீனுக்காக காத்துட்டு இருக்கு, ஒரு ஆறல் மீனுக்காக காத்துட்டு இருக்கு. அது மாதிரி இங்க தலைவி எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா? அந்த மீனுக்காக, வரக்கூடிய மீன் தலைவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அந்த தலைவன் வந்தா கண்டிப்பா பிடிச்சிருவா அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஆறல் மீன் அப்படின்றது தலைவனையும், குறுகு அப்படின்றது இந்த தலைவியும் குறிக்குது. இப்படியும் நீங்க உள்ளுரையில எடுத்துக்கலாம். ரெண்டாவது வேற எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த கொக்கு அப்படின்றத தலைவனாகவும் இந்த ஆறல் அப்படின்றத தலைவியாகவும் எடுத்துக்கலாம். தலைவி எப்படா வருவா, அவளை நம்ம கண்டிப்பா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு யார் நிக்கிறா? இந்த நாரையும் நிக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா
தலைவன் அன்பால நீ வந்தா உன்னை கண்டிப்பா பிடிச்சி கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்றதுக்கு குறிப்பா சொல்றதுக்காக இந்த கொக்கையும் இந்த ஆரல் மீனையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் உள்ளுரை. சரிங்களா? இதுதான் உள்ளுரையோட நிகழ்ச்சி. இதை எப்படி சொல்லியிருக்காங்க? அன்பால சொல்லியிருக்காங்க. உனக்காக தான் யார் காத்துக்கிட்டு இருக்கா? தலைவனும். உனக்காக தான் யார் காத்துக்கிட்டு இருக்கா? தலைவியும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது ஒரு வகை. சரிங்களா? அப்போ அவங்க 2 பேரும் களவுலகத்துல இருக்கும்போது யார் சான்றா இருந்திருக்கா? அந்த கொக்கு சான்றா இருந்திருக்கு. அந்த கொக்கு தான் சான்று. நாங்க 2 பேரும் என்னை கல்யாணம் முடிப்பேன்னு சொன்னதுக்கு காரணம் அந்த கொக்கு சான்றா இருந்துச்சு, அதான் உண்மை அப்படின்னு ஒரு கான்செப்ட். இது வந்து எப்படி இருக்கு? ரொம்ப பாசிட்டிவா இருக்கா? கண்டிப்பா வந்து எனக்கு எனக்கு நான் நீ என்னை ஏமாத்த மாட்டேன்றதுக்கு உதாரணம் அந்த எனக்கு சாட்சி வந்து அந்த கொக்கு இருக்கு அப்படின்றது ஒரு பாசிட்டிவான கேள்வி. இது எப்படி சார் நெகட்டிவா சொல்றாங்க பாருங்க. இறைச்சியில் என்ன சொன்னேன்? இறைச்சியை தலைவனுடைய கொடுமைகளை ஒரு பயன்படுத்துறதுக்கும் விலங்குகள் பறவைகளை பயன்படுத்துறதுக்கும் பயன்படுத்துங்கன்னு நான் சொன்னேன். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல எதை பயன்படுத்தியிருக்காங்க? பறவையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப விலங்கு பறவைனா அது என்னவா இருக்கும்? இறைச்சியா இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா சரி. இங்க என்ன சார் இறைச்சி அப்படின்னா, இப்போ இந்த கொக்கு தான் சான்று. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததும் பகிர்ந்துகிட்டு இருந்ததும் பார்க்கறதுக்கு எது சாட்சி? கொக்கு தான் சாட்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது பாசிட்டிவ். இது எப்படி சார் கொடுமையா சொல்றது? தலைவனுடைய கொடுமையா எப்படி சார் சொல்றது அப்படின்னா, கொக்கு எதை பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அவங்கள பார்க்கல. அந்த மீன்ல எந்த மீனை பிடிக்கலாம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மீன்ல எந்த மீனை பிடிக்கலாம் தான் பார்த்துக்கிட்டு இருந்த தவிர்த்து தலைவனும் தலைவி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்றத கொக்கு பார்க்கல. ஏன்னா கொக்கு இருந்த பசியில வர்ற மீன்ல ஒரு மீனை பிடிக்கணும், ஓடுற மீன்ல ஒரு மீனை பிடிக்கணுன்ற ஒரு வகையில தான் இருந்ததே தவிர்த்து அவங்கள பார்க்கல. ஸோ அப்போ கொக்கு அதை பார்க்கவில்லை அப்படின்றது ஒரு சான்றா இருக்கும் அப்படின்னு இறைச்சி மூலமா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ சான்றோன்ற ஒரு கேள்வி தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. என்ன பண்ணிருப்பாங்க? சான்றோன்னு ஒரு கேள்வி தான் பயன்படுத்தி. யார் சான்று? இது பொய்யா போச்சுன்னா யார் சான்று அப்படின்னு ஒரு கேள்வி இந்த பாடல்ல இருக்கு. யார் சான்று அப்படின்னா முதல் பகுதி நம்ம உள்ளுரை பகுதி படி பார்க்கும்போது கொக்கு தான் சான்று. அந்த இடத்துல அவங்க 2 பேர் இருந்ததுக்கு கொக்கு இருந்து பார்த்துருக்கு அப்படின்றது ஒரு சான்று. யார் சான்று இல்லை அப்படின்னா அதுவும் கொக்கு தான். ஏன்னா கொக்கு தலைவன் தலைவி அந்த நேரத்துல கள ஒழுக்கத்துல இருக்கும்போது கொக்கு எதை பார்த்துட்டு இருந்தது அப்படின்னா அதோடைய பசியில எந்த மீன் வருதோ அதை கொத்தலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்குமே தவிர்த்து அவங்க என்ன செஞ்சாங்கன்றத பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு முடிக்கிறதுக்கு நெகட்டிவா முடிக்கிறதுக்கு பேரு இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதான் இது உள்ளுரை, இது இறைச்சி அப்படின்னு சொல்றது. ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வியந்தான். ஸோ நான் சொன்ன மாதிரி அகப்பாடல்ல வரும், கருப்பொருட்களில் வரும், தெய்வம் நீங்கி வரும், குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்தும். சரிங்களா? அவன் தலைவன் ஒரு பொருளை சொல்லுவார், அதுக்கு பின்னாடி வேற ஒரு பொருள் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு பொருள் சொன்னேன், பின்னாடி உங்களுக்கு நான் வேற ஒரு பொருள் சொன்னேன்னா, ஸோ இந்த மாதிரி குறிப்பால் வேற ஒரு பொருளை உணர்த்தும். சரிங்களா? இந்த மாதிரி 4 வகையில இறைச்சியும் உள்ளுரையும் வந்து ஒன்றுபட்டு இருக்கும். வேற்றுமை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமா அந்த உள்ளுரை அப்படின்றது குறிஞ்சி, மருதம் நெய்தல்ல வரும். இறைச்சி அப்படின்றது முல்லை மற்றும் பாலையில வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி தலைவனுடைய அன்புக்கும் தலைவனுடைய திருமணத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளுரையில வரும். தலைவனுடைய கொடுமைகளை ஏற்று பயன்படுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறைச்சியில வரும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் உள்ளுரை மற்றும் இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொன்மம், குறியீடு, ஒட்டுருவகம், இந்த மாதிரி நிறையா. சரிங்களா? ஆக நான் நகைச்சுவைக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கு. அங்கதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அங்கதம், இந்த மாதிரி நிறைய வகையான இலக்கிய உத்திகள் இருக்கு. நீங்க செகண்ட் பேப்பர்ல பாடல் படிக்கும் பொழுதோ, கவிதை படிக்கும் பொழுதோ, உரைநடை படிக்கும் பொழுதோ முதல் தாள் இருக்கக்கூடிய இந்த எல்லா இலக்கிய உத்திகளையும் படிச்சா மட்டும்தான் உங்களால செகண்ட் பேப்பர்ல அது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி சார் இதெல்லாமே ரொம்ப வேகா இருக்கு அப்படிலாம் கிடையாது. செகண்ட் பேப்பருடைய மனப்பாட பகுதியிலே இந்த 2 இலக்கிய உத்தி இருக்குன்னு முடிஞ்சு போச்சு. என்னங்க சொன்னேன்? ஒரு கவிஞர் சொல்ல வர்ற விஷயத்த வெளிப்படையா சொல்லாம மறைமுகமா சொன்னார்னா உள்ளுரை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்களா? அதான் இறைச்சின்னு நான் சொன்னேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளுரை மற்றும் இறைச்சி அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க வந்து இதுல எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்னை வந்து மீட் பண்ணியிருந்தீங்க இந்த இடைப்பட்ட காலங்களில். இந்த இந்த எல்லாருக்கும் வந்து முதல்ல வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது ஜூன் 16. நல்லபடியாக எல்லாருமே எழுதுங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து இந்த தமிழ் ஆப்ஷனல் யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னோட நேரங்களை ஒதுக்கி உங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி புரிகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஜூன் 26ஆம் தேதி, சரிங்களா? ஜூன் 26ஆம் தேதி புதன்கிழமை பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து என்னை மீட் பண்ணியிருந்தீங்க. இந்த 26ஆம் தேதி பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விருப்பம் இருந்தது அப்படின்றவங்க இந்த கீழே உங்களுக்கு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே தொலைபேசி எண் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தொலைபேசி எண் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பங்களை வந்து தெரிவிக்கலாம்.
26ஆம் தேதி எல்லாருக்கும் ஃப்ரீ ஓரியன்டேஷன் தான் இருக்கும். அன்னைக்கு யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ வந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.